குமரி மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக என்னை மீண்டும் தேர்ந்தெடுத்த குமரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்கிறேன். மறைந்த என் தந்தை குமரி மாவட்டத்தின் வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும், நம்பர் 1 மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்ற பல கனவுகளோடு மக்கள் பணியை தொடங்கினார். அவர் மறைவுக்கு பின்பு அவர் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று உங்களிடம் கேட்டேன். நீங்களும் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள். மீண்டும் என்னை கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். கன்னியாகுமரியின் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று உறுதிபட கூறுகிறேன். நன்றி. மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்புடன் சர்ச்சில் நடந்த மத நல்லிணக்க தேர் திருவிழா. சுமார் 2000 பேருக்கு விடிய விடிய சுட சுட கமகம மெகா விருந்து. நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல கருங்கண்ணியில பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கதான் வருஷம் நடக்கக்கூடிய ஆண்டு பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்தோட துவங்கி இருந்திருக்கு.